நம்ம நிறைய படத்தில் பார்த்துருப்போம். நான் வந்து பெருசாக லாயரெல்லாம் வைக்கல, என்னோட சார்பில் நானே வாதாடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில பேர் சொல்லுவாங்க. அது முடியுமா? நம்மளோட சார்பில் நம்மளே வாதாடிக்கலாமா? அப்போ லாயர் ஃபீஸ் கட்ட வேணாமா அப்படின்னு யோசிச்சோம்னா, ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம லாயர் ஃபீஸும் கட்ட வேணாம், நம்மளோட சார்பில் நம்மளே வாதாடிக்கலாம். ஆனால் அதுக்குன்னு ஒரு சில ப்ராசஸ் இருக்குது, ப்ரொசீஜர்லாம் முடிக்கணும். நம்மளுக்குன்னு நம்ம போயிட்டு ஃபஸ்ட்டு ரைட்டர்கிட்ட ஒரு லெட்டர் கொடுக்கணும், ஐயா என்னோட சார்பில் நானே வாதாடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் அவங்க நம்மளுக்கு டெஸ்ட் எடுப்பாங்க, நீ ஒழுங்காக பேசுவியா, உன்னால் பேசி உன்னை காப்பாற்றிக்க முடியுமா அப்படின்னு. உனக்கு எவ்வளோ அறிவு இருக்கோ அதை அவங்க டெஸ்ட் பண்ணுவாங்க, உன்னோட ஐக்யூ லெவலை செக் பண்ணி. ஓகே நீ போயிடுச்சு போப்பா, உனக்கு வாய் இருக்குது, நீ பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பர்மிஷன் கொடுத்தா நீங்கள் போய் அங்கே வாதாடலாம். ஆனால் இதில் வாதாடுறதுல என்ன பிரச்சனை இருக்குன்னா, ஒரு சில காமெடியிலலாம் பார்த்தோம்னா வடிவேல் பண்ணுவார்ல, ஸோ அந்த மாதிரி நம்ம வழக்கறிஞர் இல்லாமல் வாதாடும் போது பேச தெரியாமல் மாட்டிக்கின்னு நம்ம செய்யாத தப்புக்கும் சேர்ந்து உள்ளே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ லாயர் இல்லாமல் அட்வொகேட் இல்லாமல் நம்ம வாதாட முடியுமா நம்ம மட்டும் அப்படின்னு கேட்டால் முடியும். அதுக்குன்னு ஒரு சில ப்ராசஸ் இருக்குது. பட் ஆனால் டாக்டர் தான் ஊசி போடணும், மெக்கானிக் வேலையை பார்த்தா மட்டும் போதும். ஸோ அதனால் நம்ம சொந்த வாய் தான் நம்மளுக்கு கேஸ் வாங்கி கொடுக்குறதும் விடுதலை வாங்கி கொடுக்குறதும். அந்த ஓன் ரிஸ்கில் வாதாடலாம்.